கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம். அதன் பின்பகுதி, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று அருமையாக வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புனா, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு உயர்வான அடைக்கலத்தை கட்டளையிடுகின்றார். தாவீது ராஜா சொல்லுகின்றார், ஆண்டவரை நோக்கி, எப்பொழுது நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கண்மலை, நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் கேடகம் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுகின்றார். அப்போ நமக்கு உயர்ந்த அடைக்கலம் யார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக நம்ம புகுந்து கொள்ளும் பொழுது, அவர் தமது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் பொழுது, நாம் உயர்ந்த அடைக்கலத்திலே நாம் வைக்கப்படுகின்றோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குவான் என்று சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது போல, நாம் கர்த்தருடைய செட்டைகள் நிழல்ல இருப்போமானால் அது நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். சங்கீதம் 91:14 சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தை அறிந்தாலே போதும், அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுகின்றான். அவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. அதே போல நீதிமான்களுடைய சந்ததிக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, நம்ம குழி மூசல் பற்றி நமக்கு நல்லா தெரியும். அது கண்மலையின் மேலே தன்னுடைய வீட்டை தோண்டி வைக்குதான். பாருங்களேன், கண்மலை அது எங்க? உயர்வான இடத்துல, மலையின் மேலே அது குடுகுடு என்று ஓடி போய், அது பலனற்ற, அது சத்துவமற்ற ஒரு ஜீவன் தான், ஒரு ஜந்து தான். ஆனாலும் கூட அது தன் வீட்டை மணல் தரையிலேயோ, மிருகங்கள் மனிதர்கள் நடமாடுகின்ற இடங்களிலோ தன்னுடைய வலையை தோண்டி வைக்காமல், அது கண்மலையில் உச்சியில் போய், கண்மலைகளில் போய் அழகா தன்னுடைய வீட்டை கட்டி வைக்குதான். நாமும் கூட பலனற்றவர்கள் தான், நம்ம சத்துவம் இல்லாதவர்கள் தான். ஆனால் கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல், அவருடைய வார்த்தைகளின் மேல நம்ம வீட்டை கட்டுவோமானால், அவர் மேல வீட்டை கட்டுவோமானால் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகின்றார் இல்லையா, பெரும் மழை பெய்து பெரும் காற்று வீசினாலும் இந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடு அது அசையாது, அது அசையாமல் நிற்கும். அது உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பதினாலே அசைக்கப்படுவது இல்லை. ஆனால் புத்தி இல்லாமல் மணலின் மேல் கட்டப்பட்டவனுடைய வீடோ பெரும் மழை வந்த பொழுது, பெரும் வெள்ளம் வந்த பொழுது அது அடித்து கொண்டு போகும் இல்லையா? அது போலதான் பிரியமானவர்களை, கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் மேல உங்களுடைய வீட்டை கட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். நம்ம ரூத்தை பார்க்கின்றோம். ரூத் புத்தகத்தில் ரூத்தினுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த பெண் சொல்லுகிறாள், நகோமியை பார்த்து, தன்னுடைய மாமியாரை பார்த்து, உன் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்களேன், அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை. அப்போது கர்த்தரை, அவள் நாமத்தை அறிந்து கொள்ளுகிறாள். தன்னுடைய மாமியாருடைய தேவன் தன்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கின்றாள். அவளுக்கு பாருங்களேன், எவ்வளோ ஒரு உயர்வான அடைக்கலம். பட்டுப்போய் இருந்த வாழ்க்கை இல்லையா, இனி துளிர்க்காது. 10 வருடமாய் கணவரோடு வாழ்ந்து பிள்ளை இல்லாத சூழ்நிலை. அந்த கணவரும் மரித்து போனான். பட்டுப்போன மரமாக 2 பேரும் பெத்லகேமுக்கு திரும்பி வர்றாங்க. அவள் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்தாள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்பதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இந்த ரூத். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை கூட ஒருவேளை பட்டு போய் இருக்கின்றதோ, ஒருவேளை
தோல்வியின் மத்தியில் நீங்கள் துவண்டு போயிருக்கிறீங்களோ, கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. வெள்ளம் வரலாம், பெருங்காற்று வீசலாம், இல்லையா, எப்படிப்பட்ட போராட்டமும் வாழ்க்கையில் அலை போல மூழ்கடிக்கும்படி உயர்ந்து வந்தாலும் கூட, ஆனால் அதற்கும் மேலே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. எவ்வளோ பெரிய சுனாமி வந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற உங்களை அது தொடவே தொடாது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலும் வைக்கப்படுவான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவரை பேரிலே நம்பிக்கை வைக்கட்டும். இதோ இந்த வசனத்தின் முன் பகுதியில் மனுஷருக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும் என்று எழுதியிருக்கின்றது. மனுஷருக்கு பயம் வேண்டாம், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே ஒருவருமே தொட முடியாத ஒரு உயர்ந்த அடைக்கலம், ஒருவரும் தீங்கு செய்ய முடியாத ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைத்து ஆதரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.